Praise the Lord. A very happy moment for all the Holy Cross family. This is the day that the Lord has made, and we will rejoice and be glad in it. 6 years ago, as a tiny mustard seed, this Holy Cross Prayer Fellowship bloomed in this day, in this month. And it was during the COVID pandemic that when we were, all of us mostly arrested in our houses, not knowing what to do, not be able to go to places of worship to worship and praise our Lord. It was that time that a few noble souls belonging to the Holy Cross family, namely Dr. Christine Gomes, Dr. Pushparani ma'am, Miss Evangeline ma'am, and Miss Angel Ravichandran, 4 of them came together with a very noble initiative, and that was how the Holy Cross Prayer Fellowship was born. We started as a WhatsApp group, and to the glory of God, today there are 214 members who are connected with regular meetings every second Saturday. And in the WhatsApp group, a lot of prayerful messages are shared, and a very unique initiative of this, an outcome of this Holy Cross Prayer Fellowship is prayer requests are being compiled, and every night at 9 p.m., all of us are united wherever we are, far and wide, be it locally, nationally, internationally, globally. Wherever we are connected in mind and spirit to pray to the Lord for those prayer requests. And there is a lot of thanksgiving because we know where 2 or 3 are gathered in the name of Jesus, Jesus Christ is present amidst us. So, ஆண்டவருடைய பரிசுத்த பிரசன்னத்தை இந்த ஹோலி கிராஸ் பிரேயர் ஃபெலோஷிப் வழியாக நம்ம உணர்றோம். இது ஒரு நல்ல விதையாக நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டு நம்ம 4 டீச்சர்ஸோடைய முயற்சியினால ஆரம்பிக்கப்பட்டது. இன்னைக்கு 6வது வருடத்தை காண ஆண்டவர் நமக்கு கிருபை பாலித்திருக்கிறார். தேவனுடைய சுத்த பரிபூர்ண கிருபையினால இத்தனை ஆண்டுகளும் அருமையாய் நடத்தப்பட்டு வருகிறது. ஆண்டவரை ஆராதிக்க, மகிமைப்படுத்த, ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க, அதோடு கூட நாம் நம்முடைய ஜெப விண்ணப்பங்களை நாம் ஏறெடுப்பதற்கு ஒரு குடும்பமாய் இணைந்து ஹோலி கிராஸ் ஃபேமிலியாக இணைந்து ஆண்டவருடைய அன்பை, அருளை சுவைக்க ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. ஆண்டவருடைய மேலான கிருபைக்காக நன்றி. இதை தொடர்ந்து நடத்தி வருகிற நம்முடைய டீச்சர்ஸ், அவர்களுடைய முயற்சி, டெக்னிக்கல் ஹெல்ப் பண்ற ஸ்டாஃப், ஜாக்லின், பாலின், லீனா, நிறைய பேர் இதுக்காக உதவி கொண்டு இருக்கிறாங்க. அனிதா, பிரேயர் மெசேஜஸ் கண்டினியூவஸா பிரேயர் ரிக்வெஸ்டும் தேங்கிங் மெசேஜஸும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கிற அனிதா, புஷ்பராணி மேம் டெய்லி 9 o'clock ஒரு மணி துதி, ஒரு நிமிட துதியும் நம்மளுடைய பிரேயர் ரிமைண்டரும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படியா எல்லாரும் இணைந்து இந்த ஹோலி கிராஸ் பிரேயர் ஃபெலோஷிப் இந்த 6 ஆண்டு காலம் தொடர்ந்து நடைபெற உதவிய இறைவனுக்கும் தொடர்ந்து அதை நடத்தி வர நமக்கு கிருபை தந்து ஆசிர்வாதமாய் ஆண்டவருடைய காரியத்துல அதிக அக்கறையோடு இருக்கவும், ஆண்டவரை இன்னும் நெருங்க கிட்டி சேரவும், அவர் பெருகவும் நாம் சிறுகவும் ஆண்டவர் அனுமதித்திருக்கிற இந்த ஹோலி கிராஸ் பிரேயர் ஃபெலோஷிப்க்கு அவர் ஏற்படுத்திய இந்த காரியம் நன்மையானதாக இருக்கிறதுனால அது நன்மையாய் தொடர்ந்து வருது. இந்த 6ஆம் ஆண்டை காண செய்த தேவனுக்கு நன்றி செலுத்தி தொடர்ந்து இதற்காக உழைக்கிற ஒவ்வொரு நல்ல உள்ளத்தையும் ஆண்டவர் இன்னும் நிறைவாய் ஆசிர்வதிக்க, இன்னும் அநேக ஆண்டுகள், வருடங்கள் இந்த ஹோலி கிராஸ் பிரேயர் ஃபெலோஷிப் இன்னும் இறைவனுடைய அன்பிலே நாம் ஒரு ஒன்றிப்போடு, ஒரு ஒருங்கிணைந்த மனநிலையோடு ஆண்டவரை ஆராதிக்க, மகிமைப்படுத்த அது பயனாக இருக்கணும். And everything is done here only for the greater glory of God. அநேக பிள்ளைகளை அடையாளம் கண்டு விசேஷமாக ஹோலி கிராஸ் ஃபேமிலியில அவங்க ஒரு அங்கத்தினராக இருக்கும்படியாக அந்த 103 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அந்த கல்லூரியில படித்த மாணவர்கள், பணிபுரிந்த ஆசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள் என்று எல்லாரும் இணைந்து ஆண்டவரை ஆராதித்து மகிமைப்படுத்த இது ஒரு நல்ல பிரேயர் கிரவுண்டா அமைந்திருப்பதற்காக ஆண்டவருக்கே கோடான கோடி நன்றி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து இந்த ஹோலி கிராஸ் பிரேயர் ஃபெலோஷிப்பை நிறைவாய் ஆசீர்வதித்து 6ஆம் ஆண்டின் மகிழ்விலே எங்களோடு இணைந்திருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் இறைவனை மகிமைப்படுத்தி நன்றி செலுத்தி, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை,
தூய திரியேக தேவன் அருமையாய் நம்மை வழிநடத்தி வருவதற்காக, அவருடைய பராமரிப்பிற்காக, அவருடைய பாதுகாப்பிற்காக நன்றி செலுத்தி, இந்த ஹோலி கிராஸ் பிரேயர் ஃபெலோஷிப் என்னும் குரூப்ல இணைந்திருக்கிற எல்லோரையும் ஆண்டவர் நிறைவாய் ஆசிர்வதிக்கும்படியாக இயேசுவின் இனிய நாமத்திலே ஜெபித்து இந்த பிரேயர், இந்த ஃபெலோஷிப் மெசேஜை கொடுக்க ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்தி மகிழ்கிறேன். இயேசுவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நல்லவரே நாங்களுமே துதிக்கிறோம், வல்லவரே நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையில கூட ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்க உண்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம் ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களையும் சகோதரர்களையும் இந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கூட நாங்கள் நம்முடைய சமூகத்துக்கு நேராக வருகிற ராஜா. தகப்பனை இந்த வெள்ளப்பட ஆண்டவரே, எங்களுடைய ஆராதனையில தகப்பனை நீங்க உங்களுடைய பிரசன்னத்தினாலும் உங்களுடைய அபிஷேகத்தினாலும் உங்களுடைய வல்லமையினாலும் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே சோத்திரம் ஆண்டவரே, தகுதி இல்லாத எங்களை கூட கத்தாவே நீங்க தகுதிப்படுத்துறீங்களே, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில கூட முதல் பாடலாக கூட சங்கீதம் 118வது அதிகாரம் 5வது வசனத்தை கூட நம்ம தியானித்து இந்த பாடலை கூட நம்ம பாடலாம். அதுல ஒரு வசனம் இருக்கிறது, சங்கீதம் 118:5. இக்கட்டில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் எனக்கு செவி கொடுத்து விசாலமான இடத்தில் என்னை நிறுத்தினார். அதாவது நெருக்கத்தில் இருந்த கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார் என்று கூட வாசிக்கலாம். இந்த வசனத்துல பார்த்தீங்கன்னா, நெருக்கப்படுகிற பொழுதெல்லாம் நம்ம கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக வரும் பொழுது, அவர் நம்முடைய வார்த்தைகளை நம்ம பேசும் பொழுது, நம்ம விண்ணப்பிக்கும் பொழுது, நம்ம ஜெபத்தை அவர் அங்கீகரித்து செவி கொடுத்து அதை கேட்டு நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர் நிவர்த்தி செய்கிற தேவனா இருக்கிறார். என்ன பிரச்சனையா இருந்தாலும், மழை போல வந்தாலும் அதை பனி போல மாற்றி நம்மை நெருக்கத்தில் கூப்பிட்டு நமக்கு அவர் மறு உத்தரவு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். நம்ம மனிதர்களை நோக்கி கூப்பிட்டால் ஒருவேளை நம்ம ஃபோன் பண்ணி அந்த இடத்துல பேசி நமக்கு ஆறுதல் கிடைக்கும் என்று யோசிக்கலாம். சில நேரங்களில் ஃபோன் பண்ணி நம்ம பேசலாம்னு நினைக்கும் பொழுதே அவங்க ஃபோனே போகாது, ரிங்கே ஆகாது. அந்த நேரங்களெல்லாம் நம்ம மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும், என்னடா அப்படின்னு. ஆனால் நான் பல நேரங்களில் என்னுடைய துன்ப வேலையிலையும் வேதனையான நேரங்களிலும் நான் போகிறது ஒரே ஒரு தேவனுடைய சமூகம் மாத்திரமே தான். பிரியமானவர்களே, நெருக்கத்தில் நம்ம இருக்கும் பொழுதெல்லாம், கஷ்டத்தில் இருக்கும் பொழுதெல்லாம், வேதனையில் இருக்கும் போதெல்லாம் நம்ம கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக நம்ம ஓடி போய் அங்கே போய், ஏசப்பா நீங்கள் என்னுடைய நெருக்கத்தை நீங்கள் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரேன்னு அவர்கிட்ட ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிட்டோம்னா, அவர் நம்மளுடைய வார்த்தைகளை கேட்டு நம்மளுடைய ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அந்த இடத்துல ஒரு ஆறுதல் கிடைக்கும், ஒரு சமாதானம் கிடைக்கும். அதில் எந்த மாற்றமுமே இல்லை. இந்த எண்ணத்தோடு கூட இந்த பாடலை கூட எல்லாரும் சேர்ந்து பாடலாம். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். எசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, எசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். எசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, எசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே. தேடினதால் கண்டடைந்தேன், பாடிட பாடல்கள் ஈந்தளித்தேன். தேடினதால் கண்டடைந்தேன், பாடிட பாடல்கள் ஈந்தளித்தேன். நம்மளை உற்சாகப்படுத்தி கொண்டு அவருடைய சமூகத்தில் போய் ஜெபிக்கணும். ஜெபித்தாலே நம்மளுடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும். அவருடைய பிரகாரத்துக்கு நம்ம போகாமல் இருந்துட்டோம்னா, தேவாலயத்தில் போய் அவரை தொழுது கொள்ளாமல் இருந்துட்டோம்னா நமக்கு சமாதானமே இருக்காது. பிரியமானவர்களே, வேறு இடத்துல ஆளினால் வாழ்ந்தாலும் அவருடைய சமாதானத்துக்கு, அவருடைய சந்தோஷத்தை அவர் நமக்கு கொடுக்குற சமாதானத்துக்கு அளவில்லாமல் போகணும்னா ஒரு நாளாவது அவரிடத்துல போய் நம்ம தங்கணும்.
அவர் சீடர்களை பார்த்து கேட்டார், 1 மணி நேரம் எனக்காக நீங்க ஜெபிக்க கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இன்றைய நாளில கூட நாமளும் அவர் பிரகாரத்துல இருக்கணும்னு அவர் விரும்புறாரு. பிரியமானவர்களே, அந்த சிந்தனை கூட இந்த பாடலை கூட பாடலாம். நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். 1000 ஜீவன் உயிர் வாழுமே, 1000 ஜீவன் உயிர் வாழுமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே, உம் வார்த்தையிலே உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. கள்ளுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். கள்ளுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார், 1000 ஆண்டுகள் போதாதையா, 1000 ஆண்டுகள் போதாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. ஆமென் ஆண்டவரே, நீங்க இல்லாம எங்களால வாழவே முடியாது ராஜா. தகப்பனே, இந்த உலகத்துல எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாலும் உங்களுடைய சமூகத்தை நாங்கள் வாழாவிட்டால் அது ஒரு வாழ்க்கையே இல்லை ஆண்டவரே. தகப்பனே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் இந்த நேரத்துல கூட ஆண்டவரே உங்களுடைய வல்லமையிலே நிரப்பப்படும்படியாய் அடியேன் செபிக்கிறேன் ராஜா. உங்களுடைய பிரசனத்துக்குள்ளாக எங்களை வழிநடத்துங்க ஆண்டவரே. நீங்க எங்களை புரிஞ்சு கொண்டது போல இந்த உலகத்துல யாருமே எங்களை புரிஞ்சு கொண்டது கிடையாது ராஜா. தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வெள்ள கூட ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம். இன்னொரு வசனத்தை கூட நம்ம தியானிக்கிறோம். உபாகமும் 1வது அதிகாரம் 31வது வசனம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் எவ்விடத்திற்கு வரும் வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. இந்த வசனத்துல எனக்கு மிகுந்த ஒரு பிடித்தமான ஒரு வார்த்தைகள் என்னன்னா, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு செல்வது போல. ஒரு போகிற இடத்துலலாம் நம்ம எங்கேயாவது போனோம்னா, பஸ்ஸில் ஏறதா இருந்தாலும் ட்ரெயினில் இருந்தாலும் சிறு பிள்ளைகளை நம்ம கீழே விட மாட்டோம், அவங்கள தூக்கி நம்ம சுமந்துக்குவோம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தோள் மேலே வச்சுக்குவாங்க. அந்த தோள் மேலே வைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை, அந்த பிள்ளை, அந்த தகப்பனாருடைய தலைக்கு மேலாக இருக்கும்.
அது என்னன்னா, என்னுடைய பிள்ளை வந்து எனக்கு மேற்பட்டவன் அப்படின்ற விதத்துலையும் அவளுக்கு ஒரு துன்பமும் வந்துடக்கூடாது, கீழே விட்டோம்னா கீழே நிற்க வச்சோம்னாலோ ஏதாவது ஒரு ஆபத்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தகப்பனார் வந்து பிள்ளையை தோள் மேலே சுமந்து இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் நினைக்கிறேன். ரொம்ப க்ரௌடான இருக்க இடத்துல, ரொம்ப கூட்டமாக நெரிசலான இடங்களில் பிள்ளைகளை கீழே விடாதபடிக்கு அவங்க தோளில் கூட சுமந்துருப்பாங்க. இந்த மாதிரி பார்க்கும் பொழுது அதே போலதான் நம்மளே பரிசுத்த இயேசு கிறிஸ்து நம்முடைய பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை கூட வழிநடத்தின பொழுது அவரோட ஒரு தகப்பன் சுமந்து கொண்டது போல, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு சென்றது போலவே நம்மளே சென்று கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அது எவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு காரியம். பிரியமானவர்களே, யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம், யாருக்கு கிடைக்கும் இந்த ஸ்லாக்கியம்? ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை சுமந்து கொண்டு போறாருன்னா ஒரு சாதாரண வார்த்தையே கிடையாது. அப்ப நம்ம சுமந்துக்கிட்டே இருக்கிறாரு. எந்த சூழ்நிலையிலும் நம்மளை கீழே விடாம, என் பிள்ளைக்கு அடிபட்டுறக்கூடாது, என் பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை சுமந்து கொண்டு இருக்கிறாரு. இதே எண்ணத்தோடு கூட இந்த பாடலை கூட நம்ம சந்தோஷமாய் பாடலாம். தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தன்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தன்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீ. பலவீன நேரம் உன் கிருபை எனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீ. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. ஆமென் ஆண்டவரே. ஒரு தாய் போல தேற்றி, ஒரு தந்தை போல எங்களை சுமந்து கொண்டு நாங்கள் நடந்த எங்கள் வழிகள் முழுவதும் எங்களை பாதுகாத்து கொண்ட தயவுக்காக, உம்முடைய அன்புக்காக, நம்முடைய நேசத்துக்காக, உம்முடைய பாசத்துக்காக கோடாகோடி நன்றிகளை ஏறெடுக்கிற ராஜா. இந்த வேளையில கூட ஆண்டவரை உம்முடைய சமூகத்துக்கு நேராக எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரை. உம்முடைய பிரசன்னத்தினாலும் உம்முடைய வல்லமையினாலும் எங்களை ஆட்கொண்டு நடத்துங்க ராஜா. தகப்பனே, இந்த ஆராதனை வேலையில தகப்பனை யாரெல்லாம் இதுல பங்கெடுத்து கொண்டாங்களோ அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் தகப்பனே ஒரு இணை புரியாத சமாதானம் மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரை. உங்களுடைய அன்பு ஆட்கொள்ளட்டும் ராஜா. எனக்கு யாருமே இல்லையேன்னு நினைக்கிறாங்க ஆண்டவரை. நினைக்கிறவர்களுக்கு நான் இருக்கிறேன் என்று நீங்க சொல்றீங்க ஆண்டவரை. தகப்பனே சோத்திரம் ஆண்டவரை. நீங்க அவங்களுக்கு ஆறுதல் கொடுங்க ராஜா. நீங்க சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரை. தகப்பனே சோத்திரம் ஆண்டவரை. எங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சிலுவையிலே 3ஆம் நாள் மரணத்தை ஜெயித்தீர், ஜெயமா
அப்பமாக விளங்கினீங்க ஆண்டவரே. உயிரோடு இருக்கிறீங்க ஆண்டவரே. இன்ற நாளும் இப்பொழுதும் இந்த நேரத்துல கூட உயிரோடு இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்க ஆராதனை நேரத்துல நீரை மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய அன்பின் கரங்களினால் எங்களை ஆட்கொண்டு நடத்துகிறீர். உங்களுடைய அன்பின் கயிறுகளால் எங்களை கட்டி இழுக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தகப்பன், இந்த வெள்ளப்புற ஆண்டவரே, கர்த்தர் நீர் எங்களோடு கூட இடைப்பட்டீர். உங்களுடைய பிரசனத்தினால் எங்களை ஒவ்வொருவரையும் வழிநடத்துகிறீர் என்று விசுவாசித்து உமக்கு கொடாக்கடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். I greet you all in the mighty name of our Lord Jesus Christ. I'm so happy and excited to be with you here once again on this special occasion, which is the completion of the 6th year of this fellowship and beginning of the 7th year, which is a fulfillment of any event. I congratulate the Holy Cross Fellowship Organizing Committee and thank God for leading thus far, because it is not a human's endeavor. It just by the grace of God, the prayer has so far sustained, and let's all thank God for that. And as I said, I'm so excited to be here with you and share the word of God, because I find it a great privilege to be with you whenever I've been given an opportunity to share the word or lead the worship among the women of God. So today I'm going to share just a small thought about being still in God's presence. தேவனுடைய பிரசன்னத்திலே எப்படி நாம் அமர்ந்திருப்பது என்ற ஒரு சிறிய காரியத்தை கொண்டு உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். We live in a very busy life and we look around us and the world is so busy with so many things, and particularly as women we have added responsibility, and with family and spouse and children and grandchildren. And let's just take a typical day in our life. It's starting with early morning, getting up, cooking, and getting the children ready or grandchildren ready, and then above all keeping things in order, doing the family chores, household chores. And apart from that, not only that, if you're going to be let it be anyone, being be it home maker or school teacher or university professor or IT professor, let it be any job. We all have we all lead a very busy life. There is no time for us, because the 24-hour day, that schedule is, that window of 24 hours is filled with things to do. We just don't have time to even a minute to spare for us. Don't you think that is true? So busy, we are so preoccupied, we are so occupied with so many things, we are so busy. And at home we have so many things to do. You go to work, there you have uh, uh, higher responsibilities and even more administrative work to do, if you are going to lead in that way as well. Being taking higher responsibilities is another added task, and doing the superior's work and abiding their rules and looking into the co-workers, or even the students. If you're going to be a teacher or a professor, teaching faculty, you will have students and their problems, and completing the portions and the exams, and so many things are just in front of us. How to fulfill, how to accomplish all these work and tasks is a big question. When it is that case, we don't have much room for us as a person. For us, there is very little room for us. And what about God? A small room for God. இப்படியாக பல காரியங்களை குறித்து நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, பல காரியங்களை நாம் ப்ரீஆக்கிபைடா இருக்கும் பொழுது, நமக்கென்று நேரம் இல்லாத சூழ்நிலை காணப்படுகிறது. தேவனுக்கென்று, கடவுளுக்கென்று ஒரு சிறிய இடத்தை நாம் கொடுக்கிறவர்களாக காணப்படுகிறோம். That's why God is asking, and when we sit to pray, after all these things,
By the end of the day, at night, when we sit to pray, we feel so tired, we feel so exhausted. And when we start praying, our thoughts waver, our minds wander, we feel so disoriented, we cannot focus, and we cannot feel the presence of God when we just want to pray, when we sit in His presence, because that much weariness and tiredness fill us. So sometimes when we take the Bible to read, we find ourselves sleepy. We fall asleep. We cannot focus. We cannot read properly. And after half an hour, when we just suddenly wake up, we would find ourselves sleeping on the Bible itself. So what should we do? Just pause and proceed. That's what God says. There is a time for everything. There is time to go. There is time to sit. There time to proceed. There is a time to pause. Just pause. Just have a break. Have a pause in our life, in everyday, day-to-day life. Because in this turmoil, in this world filled with chaos and confusion, look around us. We hear words and rumors of a particular, especially where I live in Bahrain. We just hear bombs exploding. We hear drones attacking. So when we have all this turmoil happening around us, many times we fail to see God, find God, recognize God in this difficult situation. Like we see in Elijah's life, a great prophet he was. And he was a mighty man of God who challenged 850 Baal's prophets. And he was victorious. He overcame them. He empowered them. And here, this man, once he suddenly felt kind of tiredness, suddenly he felt alone, that nobody was with him. He wanted to take his life. And then God showed himself to him and revealed himself to him. That we read in 1 Kings chapter 19. And then, behold, the Lord passed by. A great and strong wind tore into the mountains and broke the rocks in pieces before the Lord. But the Lord was not there in the wind. And after the wind, an earthquake, but the Lord was not in the earthquake. And after the earthquake, a fire, but the Lord was not in the fire. And after the fire, a still small voice. And Elijah heard God speaking through a still small voice when there was a great calmness, a delicate whispering voice he heard. So you might think, when there is a big earthquake, when there are mountains in front of our lives, when there is fire, when there is water in my life, God is there. Of course, God is there. God is there, but we may not be able to find Him. We may not be able to recognize, see God in these difficult situations. It might be a big mountain of problem. It might be a roaring wind. It might be kind of earthquake shaking our lives, or it might be a furnace experience like Shadrach, Meshach, and Abednego. We might come across God was there, but we might not be able to experience God, feel God, because of the pressure that we have because of these circumstances. So God says in Psalm 37 and still, be still before the Lord. You may not find God in an earthquake, in fire, or in big wind, but God is still there when you are still and you are quiet, you are silent. You can experience the presence of God. You in even in that turmoil, even in that fiery experience, even in that earthquake experience, even in that windy stormy experience, if we are going to be still in His presence, you can feel God. We can feel His presence. That's what God says. And even in Psalm 46 verse 10, we read,
Be still and know that I am God. I'll be exalted among the nations. I'll be exalted in the earth. So if we want to know God, be still, be quiet, be silent, be calm for some time so that you can hear the still, delicate, distant voice of whispering voice of God. Hallelujah. That's why it is very important to take a pause and then proceed. It's very important to take a break and then proceed. ஒரு அமைதியான சூழ்நிலை, அதற்கு பிறகு தொடர்கிற காரியம், கர்த்தர் அதை விரும்புகிறார் நம்மிடத்துல. ஒரு நாள் முழுவதும் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு காரியங்களை நம்ம ஈடுபடுகிறோம். பல காரியங்கள் tossed and twisted and tossed by so many things in this hustle and bustle of modern life. அதுல ஒரு சின்ன break, just a small break, and take a small pause every day. I'm talking about every day. 24, some of us, 24 hours is not enough for me. So much to do at home, at work, in my place, at church, wherever I go. I have so many things, so many tasks to accomplish, we think. But it is very important. Take a pause and then proceed. ஒரு சிறிய பிரேக், ஒரு சின்ன இடைவேளை, அதற்கப்புறம் தொடர்வது மிக முக்கியமானதாக காணப்படுகிறது. So not just like having a break. What is the pause? What is the break? Where it should be? It should be in his presence. It should be in God's presence. So now what is the benefits? What are the benefits of being still in his presence? Being quiet, being calm, sitting quietly in his presence. First of all, there are many benefits. I'm just going to list the 5 important benefits of being calm, sitting in his presence. First of all, in his presence, there is fullness of joy. You will find everlasting joy. It says in Psalm 16 verse 11 says, in your presence there is fullness of joy. We try to find joy in many places. Of course, many things give us joy, but it is not permanent. The only joy can come from in his presence. In his presence there is fullness of joy, and in his right hand are pleasures forever. The pleasure, the desire, the fullness of joy, the happiness that comes from God. Are you sad? We are sad in many things. Jesus says, of course you will have tribulation, you will have sorrows in this world, but fear not, I have overcome the world, Jesus has said. So your sorrow will be turned into joy, Jesus says. So when you are in his presence will fill you with joy. Then secondly, in his presence there is perfect peace. In Isaiah chapter 26 verse 3 says, you keep him in perfect peace whose mind is stayed on you. When your mind is calm, when it is stayed on God, when it is focused towards God, God will bless you with perfect peace. The world is filled with wars everywhere, world literally, and we have so many wars going within us. We have war of mind, war of words, war of thoughts, war of feelings, so many wars happening around us. But how to be calm, how to find peace only in his presence. Only when we are still, when we are calm, when we sit calmly, quietly in his presence, there is perfect, it will fill, his presence will fill with perfect peace. Whatever hardness we have in our heart, whatever sorrow we have in our heart, whatever loneliness we have, everything will be removed. God will put his peace, he will fill our heart with his perfect peace. Thirdly, his presence will comfort us, it will give us rest. We read in Exodus chapter 33 verse 14, it says, my presence shall go with you, and I will give you rest.
When his presence is with us, he will give us rest. We are so many times, or even we feel so tired of things. Our hearts are weary. We are so tired many a times. Just that's it. We give up on things. That's all. It happens to me many times when I come back from work. That's we are so tired, so worn out. I just can't proceed further. But in his presence, when I sit, when I just look into him, his rest will fill me. His comforting rest. He will come and embrace me and he will comfort me and he will fill me with his divine and refreshing rest. And in Matthew 11, chapter 11, verse 28 and 29 says, "Come to me, all who labor and are heavy laden. I will give you rest." We feel labored. We feel heavy laden. The family problems press on us. Work in at the pressures in our workplace press on us. The things that happens around us in our family, in our neighbors, in our relatives house, whatever is happening, it press on us. It press on us. We are so much overwhelmed with things happening around us. We just lose rest. I want rest. I'm so weary. I'm so tired. Where will I go? Where will I go? Mentally, I'm tired. Physically, I'm tired. Emotionally, I am tired. Where will I go? It is in his presence. He says, "Come to me, come to me. I will give you perfect rest, comforting rest, refreshing rest. You will be refreshed in my presence." Fourthly, in his presence, there is strength. In Isaiah chapter 40, verse 30 and 31, reading, "Those who wait for the Lord shall renew their strength." Renew their strength. Many times we feel weak. We can't do work properly because we feel weak. Physically, we feel weak. Mentally, we feel weak. We lose our strength. So we get fear. We are afraid of things. We lose, like Elijah. He was a strong man. When he saw King Ahab and his wife, he was not afraid of the king, but he suddenly became afraid of the queen. When he was afraid of the queen, he just lost his strength. He became weary. He became that, "God, take my life, God." So look at that mighty man of God. He himself could lose his strength. But in God's presence, there is strength. We might feel weary. We might feel tired. But when God's strength comes upon us, he will renew our strength. All the weakness will be removed. He will cover us. He will strengthen us with his power and might. Finally, the fifth benefit is there is divine protection in his presence. We read in Psalm 91, verse 1, "He who dwells in the secret place of the Most High, in the shelter of the Most High, will abide under the shadow of the Almighty." So when we abide under his wings, when we abide under his presence, when we sit in his presence, his protection will cover us. His protection will cover our family. There will be divine protection surrounded by us and our family. God will build a wall of protection, a hedge of protection around our family. What a lovely God, what a mighty God, what a loving God we have. Just one thing to we do is just pause and sit in his presence. That's what we have to do. So we have all these benefits if we are still, if we are calm in his presence, which some many times we find very difficult to do. So, is it possible to sit still in God's presence? You might think, when I come to pray, my child will call me, or my husband will ask for something. Somebody will only then ring and say, "This is something important. Is there for you to do?"
There'll be lot of disturbance. There'll be lot of disruptions. Only when we sit to pray. Don't you think it is true? Yes or no? Still then there won't be any problem. Everything will be in order. Everything will be peaceful. When you decide to just sit to pray, your phone will ring. Somebody will call you from the other room, or somebody will say that I want this. So you'll have to just get up, or you yourself will take the phone, or is there anything important message I've got? Is there anything I'll have to do? So like this, there'll be so many obstacles. Is it possible to sit in God's presence at least for some time, or half an hour or 15 minutes? Sits quietly in His presence. So I'm just going to share with you some practical tips that I follow. Because by the time we come back, we have so many things. We come back home with lot of things in our heads to do again. We come back with homework and with home chores to do, house chores, so all these things together. So is it possible to sit in God's presence? Let's think. தேவனுடைய பிரசன்னத்துல நம்மளால சும்மா அமர்ந்து இருக்க முடியுமா? நம்ம யோசிச்சு பாருங்க. எல்லா சுற்றிலும் பெரிய பிரச்சனை காரியங்கள் இருக்கிறது. நான் எல்லாம் செய்ய வேண்டும். பிள்ளைகளுக்குரிய காரியம், கணவருக்குரிய காரியம், அல்லது வீட்டு காரியங்கள் செய்யணும், சமைக்கணும், வேலைக்குரிய காரியத்தை செய்யணும், கொஸ்டின் பேப்பர் கரெக்ட் பண்ணணும், இல்ல எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், அது அடுத்த நாளுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், நீங்க மத்த வேலை இல்ல இருந்தாக்க அதற்குரிய காரியங்களை பார்க்கணும், அடுத்த நாளுக்குரிய காரியம் சமைக்கணும். எவ்வளவு பெரிய காரியங்கள் இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு எப்படி ஆண்டவரை பிரசன்னத்துல போய் உட்கார முடியும்? நானும் ட்ரை பண்றேன், ஆனா என்னால முடியலை. I try my level best to sit in His presence for some time, but something comes, something pops up, something disturbs me, so I am not able to continue my prayer or my Bible reading in His presence. we we might be thinking like that. So is it possible to be still, to be quiet in God's presence? So just we will just look into certain things about it. So the first thing can be, just can be, we can fix a time where we are free, the time that when we are free. So in a day, we just, if you look at 24 hours, we get up early morning, maybe I don't know, 4 o'clock, 5 o'clock, 6 o'clock, and then we start maybe with some prayer. And when we start the prayer, our mind will be, there will be a big storm going on in our mind. What to cook, how to get dressed, which sari to wear, and how to go, which time to go, and today what should be there, what should teach in the class, or what and who all should I meet today, what responsibility do I have today. So all these things will be there when we sit to pray in the morning. So just, and then we have other things to do, then we go, then we then finish all our work, and then at night comes. So we have 24 hours, we have complete schedule for the 24 hour. The whole 24 hour is filled with things to do for us. We think not even 1 minute for me. How many times you would have thought, ஒரு நிமிஷம் கூட எனக்குன்ட்டு நான் செலவழிக்கவே முடியல, ஒரு நிமிஷம் கூட, அப்படி நம்ம நினைக்கிறோம்ல. சரியா கூட என்னால சாரி கட்ட முடியல, எவ்வளவு கஷ்டமா இருக்குது அப்படி நினைக்கிறோம்ல. சரியா கூட என்ன கிளம்ப கூட முடியல, ஒரு காக்கா குளியல் குளிச்சுட்டு நான் போறேன். We think like that. Yes. So is it possible? So only thing is, it just from our mind, our determination, fixing a time which is free for, I'm not talking about your morning prayer, your evening prayer. It is not that. You might do your morning prayer, that is different. You might do your family prayer or night prayer, that is different. Just think about the time that is just wasted away doing nothing, doing nothing. And that time just goes like that for doing something. நம்ம காலையில இருந்து செய்யறோம், காலையில ஜெபிப்போம், அல்லது சாயங்காலமும் ஜெபிப்போம், குடும்ப ஜெபம் பண்ணுவோம், அதை நான் சொல்லவில்லை. அந்த இந்த இன்பிட்வீன்ல நமக்கு நேரம் இருக்கும், நமக்கு அது தெரியாமலே நாம் நேரத்தை செலவழித்து கொண்டு இருப்போம். அந்த நேரமும் போய்கொண்டிருக்கும், நம்ம ஒண்ணுமே செய்யாம. அந்த நேரத்தை குறித்து தான் நான் சொல்லுகிறேன். அப்ப let us find a time that is
where you think you will be free every day. You will be free every day. So, and fix that time for you. For example, for me, I get up early in the morning, I pray, then I cook, I go to work, come, and then I get so much of work to do. And then when I come back from work, have my lunch, and then I'm free a little bit in the evening from 3 o'clock till 5:36. I'm free. But I just, what do we do after lunch? We just want to take some rest. I just then found that that time was just simply going away. It was just going away. So I thought, okay, from 4:30, I just fixed it. I decided recently, this year I decided, this 4:30 will be my time, my still time in his presence. My still time in his presence. So அந்த நாலரைக்கு என்ன டிசைட், ஓகே நாலரைக்கு, அந்த நாலரைக்கு நான் நாலரையில இருந்து நான் I will be in his presence. So I decided, I try my level best to be in his presence at that time. Sometimes I get some work to do, but what I will do, I maybe a little bit early or little bit late, I just somehow I compensate that time. I compensate for that time. Somehow I do that. So உங்களுக்கு எந்த டைம் நீங்க ஃப்ரீயா இருப்பீங்களோ, நீங்களும் காட் மாத்திரம் இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் உங்களுக்கு தெரியும்ல, அந்த டைம் சூஸ் தட் டைம். Choose that. We need this sometime, this little time, this still time in his presence. You and God only, we need that time. We need that time for us, for ourselves, to nourish our inner man. We need that time. So fix a time where you are free, so that nobody will disturb you. Your children, your husband, your family, no one will disturb you. Find a time. Maybe they are sleeping or they are away, they are not there. Find the time. And be consistent in that time. Be committed to that time. If it is 4:30, maybe evening or night. If at evening and all, you'll have to cook. And you have to cook dinner, you have to provide for them. So many things are there. And the next day, what you should do. So find a time which you think you will be free. There won't be any disturbance in any way. Then be consistent. Don't stop. Every day, the same time, just go and sit in his presence. I do that. And then secondly, have a prayer corner. Have a Gethsemane garden. Have a prayer corner. This is very important for a praying woman. Having a small place for you to pray. It can be, you might have big villa, you might have 4 bedroom apartment, or you might have a independent house with many rooms. Find one room, one place for you and God, where no one will come and interrupt that communion, that fellowship. So you have it can be your living room. You may have only 1 bedroom or small house, no problem. It can be your living room, small place in your living room where nobody is there. That will be your prayer corner. That will be your the place where you will meet God. Or it can be even your kitchen. I have one auntie. She is in Chennai. She is now 80 years old. Yeah, and I've seen her praying in her kitchen. Early morning, she will get up. She will just kneel down and she will pray. Her Gethsemane prayer is garden is her kitchen. She prays in her kitchen, so that nobody, she'll just close the door and she'll pray. Or it can be a small corner in your bedroom. Just have a place that is your prayer corner. Nobody should come there. So keep it a point to tell your family that this is the place where I pray. Don't throw rubbish, don't throw anything there, keep it clean. In my prayer corner, I don't allow anybody. I don't allow them to come with slippers. I keep it clean. So it is very important to have a prayer corner. Even Jesus had prayer corner.
He had a special place which is called Gethsemane Garden. He used to go there and pray there. That's why everybody knew about, his disciples knew about it. As usual, he went to the Garden of Gethsemane. So we read in the Bible. So he spent solid time of prayer in God's presence. He withdrew to lonely places and he prayed. Jesus himself went away from the hustle and bustle, all the disciples, the people, the crowd. He needed some aloof time with his Father in his presence, silently, quiet time. Jesus himself needed a quiet time with his Father. So this is a then. So what can I do? So now I have decided that I will pray. I will be in his presence. I'm going to sit in his presence. So what can I do? How can I be in his presence focused? Because 5 minutes, if I sit 5 minutes, my mind wanders. My thoughts go around. I think about what will happen here, what will happen. I'm worried about my child. I'm worried about my son, my daughter outside, whoever is there. So, like this, it is happening in my mind. Okay. So, what should I do? What can I do? So, we can, during that time, the time can be, there is no fixed time. It is up to you. So, it can be 15 minutes, it can be 30 minutes, even it can be 1 hour. Because Jesus said, in Jesus clock, it is 1 hour. Can't you be awake at least for 1 hour? So not even 1 hour, at least half an hour, just starting with 15 minutes in his presence without anybody. I and God, I'm going to be quiet. I'm going to have a quiet time in his presence. So what can we do? We can pray, we can read Bible, we can meditate, we can research, we can listen to his still voice, and we can worship. All these things we can do within that time window, of time with God and me alone. So let's quickly see what all we can do. So we saw there praying. So we can pray. Of course, that we do all the time. Yes. So that can be one part of it only in his presence. If we are going to pray, only it will be like one side conversation. We are talking and he is not talking to us. He is going to listen and we cannot listen to his voice. We pray. And we see there in First Samuel how Hannah sat in God's presence and prayed. And then after what happened, she spoke in her heart, only her lips moved, but his voice was not heard. Her heart was filled with so much of sorrow that she couldn't even speak. Many times we feel the same when the problems are too much, it is beyond our ability. We feel the same, it is too much. ரொம்ப தாங்கவே முடியல என்ற ஒரு காரியம் வரும் பொழுது நம்மளால பேசவே முடியாது. கண்கள்லாம் கண்ணீர் மாத்திரம் வரும். Just dedicate your tears in his presence, in his feet. That is what he wants. That her just lips moved and there was no voice heard. That is the first thing that we can do. We can just pray for so many things. There is no need for me to tell you about prayer because you all are prayer warriors, women of prayer. So that is the first thing we can do. And meditating in his presence. Meditating in his presence is very important. Meditating, what is that meditation? We see worldly people doing meditation, doing yoga. Worldly people, they sit and they do yoga. But we are not going to do yoga. We are just going to sit in his presence, be still and meditate. Meditating is focusing our mind and our emotion, our heart, everything, and focusing onto him only. And what is that? In Psalm 63 verse 6 says, when I think of you in bed, I will meditate on you in the night watches. Look at the psalmist. He says, in the night watches, in my bed. He has this conversation with God in his bed. So, what is his prayer time?
What is his still time, still being still in his presence? That is night watch. During the night watches, I will meditate on you. I will meditate. நான் உம்மை தியானிப்பேன், தியானிக்கிறான். அவர் இரவிலே ராஜாமங்களில் உம்மை படுக்கையிலே உம்மை நினைத்துக் கொண்டு ராஜாமங்களில் உம்மை தியானிப்பேன். அந்த தியானம் செய்கிற காரியம் கர்த்தருக்கு பிரியமானது. நாம் அவரை தியானிக்கிறது, அவர் செய்த காரியங்களை தியானிக்கிறது, நம் வாழ்க்கையில அவர் செய்த நன்மைகளை தியானிக்கிறது. எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ பாடுகள் இருக்குது ஆண்டவரே, ஆனா நீங்க இந்த நன்மையை எனக்கு செஞ்சிருக்கீங்களே, அதற்காக உமக்கு நன்றி என்று அவர் செய்த காரியங்களை meditating upon his good work in our life, his blessings in our life. அதை மெடிடேட் பண்றது தேவனுக்கு பிரியமான காரியம். இந்த மெடிடேஷன்லாம் காலையில நம்மளால பண்ணவே முடியாது, சான்ஸே கிடையாது, உட்கார்ந்து அவருடைய பிரசன்னத்துல மெடிடேட் பண்றது. ஆனா இந்த ஸ்டில் மோமெண்ட் ஆஃப் டைம் வித் காட், இந்த டைம்ல we can freely meditate on God, அவரை குறித்து தியானிக்கின்றது. ராஜாமத்தில் உண்மை தியானிக்கிறது. வேற எதையும் நான் தியானிக்க மாட்டேன் ஆண்டவரே, வேற எதுவுமே மனசுல இருக்காது, நீங்க மாத்திரம் என் மனசுல, உங்களை மாத்திரம் தான் நான் தியானிப்பேன், உங்களை மாத்திரம் தான் நான் நோக்கி பார்ப்பேன். That is meditating. And then in Psalm 119 verse 148 we read, I look forward to the night watches. Here again, night watches. During the night time he meditates. When I may meditate on what you have said, what God has said, I mean the word of God. He meditates, the psalmist meditates on God's word, what he has said. So meditate on what he has said. Maybe he has given you some promises, he has given you some blessings, he has given you some words, some scriptural words, so you can meditate on that. But very often I meditate the promise that God gives me, that God gives me. So I meditate, this God has given me, like, God, you have said this is the promise you have given me. And I will meditate on the promise God has. So I meditate so that what we can, என்ன நம்ம தியானிக்கலாம் அடுத்தது, தேவனை குறித்து நம்ம தியானிக்கலாம் அடுத்து, அவருடைய வார்த்தை, அவர் நமக்கு சொல்லி இருக்கிற காரியங்களை, அவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கலாம், அது ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை கொடுத்திருக்கலாம், அதை நாம் தியானிக்கலாம். We can take time, we can take a very good amount of time and just be quiet in his presence and meditate. நன்றாய் நேரத்தை எடுத்து தியானிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சமயம் அவருடைய பிரசன்னத்துல இருக்கிறது. காலையிலயும் செய்ய முடியாது, நைட்ல செய்யலாம்னா நல்லா தூக்கம் வந்துரும் நமக்கு, அதனால we cannot do that. And we read in Joshua verse 1, chapter 1 verse 8, this book of the Lord shall not depart from your mouth, you shall meditate on it day and night. You will meditate on the book of the Lord day and night. அவருடைய வார்த்தையை, அவருடைய பிரமாணங்களை, அவருடைய வசனத்தை நாம் தியானிக்கலாம். So the next thing is we pray, of course. The second thing is meditating in his presence. What can we meditate? We saw we can meditate on the greatness of God, what he has done in our lives. We can meditate on what the promises he has given in our life, or we can meditate on his words, the word of God. அவருடைய வசனங்களை நாம் தியானிக்கலாம். நான் அதிகமா இந்த நேரத்துல தான் அவருடைய வசன தனியா நான் வச்சிருக்கேன், இந்த காரியத்தை நான் அவருடைய வசனத்தை நான் தியானிப்பேன். அதிகாலையில தியானிக்கிறதுக்கு முடியாது, மெடிடேட் பண்ண முடியாது, வசனத்தை தியானிக்க முடியாது. But only during this time, my time with God in his presence, the still time with God, I meditate the word of God, and I get many revelations from him during this time. Then the next one is inquiring or researching in his presence. ஆராய்ச்சி செய்வது. This is so thrilling to know. அவருடைய பிரசன்னத்துல நம்ம ஆராய்ச்சி செய்யலாம். Being scholars, teaching scholars and research scholars, you might publish many scientific articles. I'm sure it might be a requirement from the college or from the university. So we try to publish many things. For that, what do? We do research. ஆராய்ச்சி செய்யறோம் இல்லையா, ஆராய்ச்சி செஞ்சு நம்ம கட்டுரை எழுதுறோம். We write the article. In the same way,
we can we can inquire in his presence. நாம் அவருடைய பிரசன்னத்தில் ஆராய்ச்சி செய்ய வேண்டுமா? That's what we read in Psalm 77 verse. You can just note down these verses so that when you go back and you sit in God's presence, these verses will help you. So I call to remembrance my song in the night. I meditate within my heart, and my spirit makes diligent research, diligent search. தமிழ்ல ஆராய்ச்சி செய்கிறது என்று எழுதியிருக்கோம் தமிழ்ல. இப்ப சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இரவிலே என்னுடைய பாடல்களை நான் நினைவு கூர்ந்து என்னுடைய இருதயத்திலே தியானிக்கிறேன். என்னுடைய ஆவியோ ஆராய்ச்சி செஞ்சு கொண்டிருக்கும். My spirit makes diligent search. சர்ச் பண்ணுகிறது. அவருடைய இருதயம், அவருடைய ஆவி சர்ச் பண்ணுகிறதா. அப்ப நம்முடைய இருதயம் சர்ச் பண்ணணும். கர்த்தருடைய காரியங்களை search பண்ணணும். It's so during this time you can inquire about God. You can do some research about God. I do that when I read the Bible during this time. When in my when at the time I said, when I read the Bible, I will note down whatever thoughts I get, whatever thoughts Holy Spirit puts in my heart. I have a notebook, I write down, so that it will become my next message. So it will become my next inspirational, motivational speech. So I note down. So God will give a very nice messages, very powerful messages during this research time for me. So that's why we see here. Look at the next one. It's a very beautiful verse, Psalm 27 verse 4. One thing I have desired of the Lord, that I will seek, that I may dwell in the house of the Lord all the days of my life, to behold the beauty of the Lord and to inquire in his temple. தமிழ்ல வாசிங்கன்னா, அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும் தமிழ்ல இருக்கிறது. அவருடைய ஆலயத்திலே ஆராய்ச்சி செய்யும்படியாக நான் காத்திரு. I desire, my heart longs, என்னுடைய இருதயம் வாஞ்சிக்கிறது. desire one thing, ஒரு காரியத்தை நான் வாசிக்கிறேன். அவருடைய பிரசன்னத்திலே அமர்ந்து ஆராய்ச்சி செய்ய விரும்புகிறான் சங்கீதக்காரன். நான் ஆராய்ச்சி செய்யணும். சும்மா உட்கார்ந்து தூங்கல, நான் ஆராய்ச்சி செய்கிறேன் அவருடைய ஆலயத்துல. எவ்வளவு ஒரு அருமையான காரியம் பாருங்க. diligently searching, inquiring in his presence. ஆண்டவர்கிட்ட கேட்கிறது, அவருடைய காரியங்களை ஆராய்ச்சி செய்து, வசனத்திலே ஆராய்ச்சி செய்து பார்ப்பது என்று நம்ம பார்க்கிறோம். அது மிக மிக அருமையான பியூட்டிஃபுல் திங். ஒன்ஸ் நீங்க அவருடைய வசனங்களை ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சிட்டீங்களா, அதுக்கப்புறம் உங்களால சும்மா இருக்க அந்த இமீடியட் அந்த நெக்ஸ்ட் டே அந்த சரியான டைம் வரப்பயே உங்களுக்கு தோன்றும், இன்னைக்கு நம்ம டைம் நம்ம போய் முட்டி போடணும், இன்னைக்கு போய் அவருடைய பிரசன்னத்தில் அமரணும்ட்டு சரியாய் உங்களுக்கு அந்த சமயத்தை ஆவியானவர் ஞாபகப்படுத்துவார். உங்களால சும்மா இருக்க முடியாது. கரெக்டா அந்த டைம்ல எதுவா இருந்தாலும் எனக்கு கொஞ்ச நேரம் போய் ஜெபிச்சுட்டு வந்தோடனே கொஞ்ச நேரம் நீங்க வந்துருவீங்க கரெக்டா அந்த டைம்ல. அப்ப அவரை ஆராய்ச்சி செய்யும்படியாக diligently searching, diligently inquiring, diligently researching, doing research from the Bible. எவ்வளவு ஒரு அருமையான காரியம் பாருங்க. And we read in Bible, Ezra was like that. Ezra was like that. He did research. So you read in the book of Ezra, chapter 7, verse 10, for Ezra had prepared his heart to seek the law of the Lord. அவன் அதுல சீக்குன்னு போட்டிருக்கு, ஆக்சுவலி என்கொயர், ஸ்டடி. தமிழ்ல பார்த்தீங்கன்னா, தமிழில் அவன் ஆராய்ச்சி செய்யும்படி தேவனுடைய பிரமாணங்களை அவன் ஆராயவும் தன்னுடைய மனதை திடப்படுத்தி இருந்தான், தயாரித்து வைத்த. தமிழ் பைபிள்ல பாத்தீங்கன்னா, தேவனுடைய பிரமாணங்களை ஆராயும்படியாக, ஆராய்ச்சி செய்யும்படியாக, சீக் ஆர் ஸ்டடி. இன்னொரு இதுல ஸ்டடி என்று போட்டிருந்தது. அப்ப ஸ்டடி பண்ணுகிறான், ஆராய்ச்சி செய்கிறான். அதனால அவன் சிறந்தவனாக காணப்பட்டான். அவன் அப்படி ஆராய்ச்சி செய்தது தேவனுக்கு மிக பிரியமானதாக இருந்ததுனால அவன் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்தான்ட்டு அதே சாப்டர்ல போடப்பட்டிருக்கிறது. இன்னொரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை பார்க்கிறோம். பீப்புள் ஃப்ரம் பெராயா.
பவுல் அவருக்கு போய் சுவிசேஷம் சொல்லுகிறார். அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவங்க சும்மா சுவிசேஷத்தை கேட்டுட்டு போயிடல. Paul goes there and preaches the gospel. They just didn't sit here and go back. What they did, these people, they said they received the word with all readiness and searched the scriptures daily to find out whether these things were so. These Bereans, they just didn't listen to the word and go away. They went home, they searched, they did some research. The same from Acts chapter 17 verse 11. அது தமிழ்ல அவர்கள் ஆராய்ச்சி செய்தார்கள். அவர்கள் ஆராய்ந்தார்களாம் தேவனுடைய வசனத்தை. சொல்லப்பட்ட செய்தி சரியான்ட்டு ஆராய்ச்சி செய்தார்கள். நான் பலமுறை சர்ச்சுக்கு போயிட்டு வந்ததும் சொல்லப்பட்ட செய்தியை கேட்டு அது சரியான்ட்டு நான் பல முறை நான் ஆராய்ச்சி செய்வேன். சரியா, வேதத்துல சரியாய் சொல்லப்பட்டு இருக்கிறதா, இந்த சத்தியம் சரியா சொல்லப்பட்டிருக்குதா அப்படின்ட்டு ஆராய்ச்சி செய்வேன். அப்ப என்ன செய்யறாங்களா, பெரையன்ஸ், they searched the scripture, they did research, அவங்க ஆராய்ச்சி செய்தார்கள். அதனால these people were more noble than those in Thessaloniki. இந்த பெரைய மக்கள் தெசலோனிக்கேல் இருந்தவர்களை விட நோபல் பீப்புளாக இருந்தார்கள், சீர் பொருந்தியவர்களாக இருந்தார்கள், குணசாலிகளாக, வசனத்துல குணசாலிகளாக இருந்தார்கள். நம்மை குணசாலியாக மாற்றுவது, சீர் பொருந்தியவர்களாய் மாற்றுவது கர்த்தருடைய வசனத்தை நாம் தேடி கண்டுபிடித்து வாசித்து அதை ஆராய்ச்சி செய்யும் பொழுது அது நமக்கு போதிக்கும். கர்த்தருடைய வசனம் நம்மோடு இடைப்படும், நம்மோடு பேசும். இதெல்லாம் அவசரமா ஜெபிக்கிறப்ப நம்மளால செய்ய முடியாது. இந்த ஒரு குவைட் டைம் உட்கார்ந்து ஜெபிக்கிறப்பதான் கர்த்தர் நம்மோட அழகா இடைப்படுவார், வசனத்தின் மூலமா இடைப்படுவார். ஒரு வசனத்தை காப்பிக்கிறப்ப இன்னும் இந்த வசனத்துல இப்படி இருக்குதுன்னு சொல்லி கொடுப்பார் நமக்கு. அது சீர் பொருந்த வைப்பார், நம்மை குணசாலிகளாய் மாற்றுவார் தேவன். ஹல்லேலூயா. அப்ப நம்ம அடுத்தது பார்த்தோம், நாம் அவருடைய பிரசன்னத்துல இருக்கும் பொழுது இன்கொயர் பண்ணுவது, ஸ்டடி பண்ணுவது, ஆராய்ச்சி செய்வது என்று பார்த்தோம். அடுத்தது ஒரு காரியம், listening to his still voice. அவருடைய பிரசன்னத்துல இருக்கும் பொழுது அவருடைய மிக மெல்லிய சத்தத்தை நாம் கேட்பது, அவருடைய சத்தத்தை நாம் கேட்பது. மரியாள் அதைதான் செய்தாள். We see in Luke chapter 10 verse 39, Mary sat at the feet of Jesus and listened to his word. மரியாள் தேவனுடைய இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாள். அவருடைய வார்த்தையை கேட்பது, அவருக்கு டைம் கொடுத்து அவர் பேசுவதை கேட்பது, அவர் பிரசன்னத்திலே அமர்ந்து தேவன் பேசுவதை கேட்பது. அதனாலதான் இயேசுவே சொல்லுகிறார், Mary had chosen that good part which will not be taken away from her. மரியாளோ தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று இயேசுவே அங்க சாட்சியாக அவரை உயர்த்தி சொல்லுகிறார். ஏன்னா அவ என்ன செய்யறா, அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருக்கிறார். நம்ம கூட அவருடைய பிரசன்னத்திலே உட்கார்ந்து just wait for his still voice to speak to us. Just let's tune our this year, let's tune our this year to listen to God's voice. When we tune it for his frequency, he will speak to us. We can hear very clear. Only in the tuning is important. நம்ம இயர்ல இருக்க அந்த frequency tune பண்ணி அவரோட கனெக்ட் பண்ணிட்டோம்னாக்க we can hear his voice. Even another thing we can do is when we read the Bible, we can read loudly and we can hear. That is another way of listening to his voice also. Little louder we can read, so that we won't sleep off also. There is another benefit of it. So there is the still voice is there waiting for us to be heard, and it is from our side. We'll have to tune in the frequency so that we can get connected with that voice. And lastly, offering the best act of worship. That's what Mary did, because she had this experience of sitting in his presence and listening to his words. In his presence, she will forget everything.
Martha will come and call, come on, come and work, come and cook with me, help me. No, she will just be, suddenly she will become selectively deaf. அவளுக்கு காது செவிடாயிரும். மாத்தாள் கூப்பிடுறதான் கேட்காது. ஏன்னா more important job to be done. She is sitting in his presence and listening to his words. அதனால since she had that experience, she offered the best act of worship. The best act of worship. What is that? In John chapter 12 verse 3 we read, she took a pound of very costly oil of spikenard, anointed the feet of Jesus, and wiped his feet with her hair. She gave up everything as an act of worship. எல்லாத்தையுமே கொடுத்த, விலை உயர்ந்த, விலை சிறந்ததை, அவள்கிட்ட இருந்த சிறந்ததை இயேசுக்காக கொடுத்துட்டா. அதுதான் அவள்கிட்ட பெஸ்டா இருந்துச்சு. என்ன பெஸ்டா இருந்துச்சோ அத அவள் இயேசுட்ட கொடுத்துட்டா. ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையில what is the best thing that you have yours for yourself? Just give it to God. Just give it to God. So this is the act of worship. எல்லாவற்றையும் கொடுத்து poured she poured the oil of spikenard, which is a very costly oil, and anointed his feet and wiped his feet with her hair. Wiped it. அவளுடைய தன்னுடைய தலை மயிரினால் துடைத்து எடுத்தாள். எல்லாவற்றையும் யாரு பாக்குறாங்க, அதை கண்டுக்கவே இல்லை. யாராச்சும் பார்ப்பாங்க. ஏன்னா அந்த காலத்துல யூதர்களுடைய கலாச்சாரத்துல பெண்கள் தலையை கவர் பண்ணிருப்பாங்க as a tradition, and they will not remove, they will not show their hair to the others, particularly to men. So when Jesus was there, the whole room was filled with men because they had come to see Lazarus, who was resurrected by Jesus. So they had come to see him. So in that mess, she boldly went and she wanted to thank him. There was no other way to thank him. She didn't have enough words to thank him because her brother was brought to life in front of her eyes. செத்து போன அண்ணனை உயிரோடு கொண்டு வந்துட்டாரு. அது வேற வார்த்தையால நன்றி சொல்ல முடியாது. ஒன்னே ஒண்ணு செய்ய முடியும், தன் இருந்த விலை உயர்ந்ததை கொண்டு வந்து அவரை கொடுத்து உடைத்து போட்டாள். எல்லாம் ஒன்றுமில்லாதபடி உடைத்து, அந்த பார்த்து அந்த இதுல இருந்த அந்த கலசத்தில் இருந்த அந்த விலை உயர்ந்த அந்த பரிமள தைலத்தை பாதத்துல ஊற்றி தலை மயிரினால் அதை துடைத்து அவருக்கு அபிஷேகம் செய்தாள் என்று பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, the same thing God expects from us also. What is the most valuable thing you have in your life? What is the most expensive that you have in your life? Give it to God. Give us a gift to God. So we see here, so there are different acts of worship. Come before his presence with singing. So we can sing in his presence. Oh, come, let us worship and bow down. Let us kneel before the Lord our Maker. These are the different types of acts or ways of worship. Let us continually offer the sacrifice of praise to him. We can praise him, give thanks to his name. Above all, during your quiet time with Jesus, give yourself as the utmost precious gift offering to him. That is what he loves. That is what he expects from us. Nothing, not our money or gold, but ourselves, me and you, as a person, whoever you are. He wants you. He wants you as his beloved. That's what he wants in his presence. So as we saw today, in his presence, there is everlasting joy. In his presence, there's perfect peace. In his presence, there's comforting rest. In his presence, there's renewed strength. In his presence, there is divine protection. As we heard today, we just spend, dedicate, we just have, you fix a special dedicated time for God. Only you and God in that time, in that place. Nobody will be there in between you and God. There won't be any disruption. There won't be any interruption there between you and God. Just be in his presence. Listen to his voice. Meditate his words. Inquire his words. And listen to his voice. Meditate upon the words.
and offer ourselves as sacrifice to Him, as the most beautiful offering to Him. This is what He wants. So let us start being still in His presence and experience the power of God, experience God speaking to us in a small, still voice. Amen. Praise the Lord Jesus Christ. Psalm 136:1 says, "Oh, give thanks unto the Lord, for he is good, for his mercy endures forever." His mercy is wonderful. His mercy is so love. It's full of compassion. He's a God of love. Galatians 6:10 says, "As we have therefore opportunity, let us do good unto all men, especially unto them who are of the household of faith." I like the phrase household of faith because that is the phrase that describes the Holy Cross Prayer Fellowship. We are a household of faith, joined together, giving praise to God for all what He has done for us. The Holy Cross Prayer Fellowship is celebrating the completion of 6 years, and now we are entering the 7th year. And let us pause and give thanks to God for His faithful love. His love is always very faithful. Even if we run away, He comes behind us. He is the only God who comes and searches for us. And the gift of community. That is one special thing that we have as Christians. The gift of community, the gift of corporate worship in the church, and the gift of community when we join together and praise Him. And as we started this group because of the pandemic, and we are now blessed to still continue it. Every month, faithfully, we have our prayer fellowship meeting, and we have so many blessings from God. Gathering with other believers is a profound blessing. It's a very deep blessing because it is a Christian fellowship, and it gives us the space to encourage one another in the holy word of God and song. So we are really thankful to all the speakers who take the time to prepare, to study the word of God, and to come and give us the word of God. And they may have a lot of work to do, they may not have work to do, but still taking the time to prepare a message and to come and share it with us is a very special blessing that we are enjoying in this group. I would also like to say that we would like more members to come to join the group, but I would like to really thank Ma'am Hannah Vijaykumar. I remember her during my college days also. I remember her so well. And she is one member who never misses a single prayer meeting. And I praise God for that. And I thank God for that. And I hope and pray sincerely that she will be there to enjoy many more and more and more special meetings in this spirit. So we thank God for His abundant mercy, for the precious word of God that is brought by many women of faith who love and study the word of God. We thank God for the daily fellowship at exactly 9 p.m. Indian Standard Time, when we are able to praise God for a minute for who He is. Praising God is very important for who He is, the great God, the Jehovah Jireh, the Jehovah Bara, the Jehovah Rapha, the Jehovah Shammah. And as we can call our own, my Adonai, Elohim, Yeshua, who is there with us. He is the God, the creator above all space and time, but still He loves each and every one of us. So it's a time to praise God and also to pray to God. I give a lot of prayer points because I have a lot of friends, and I tell them about my Holy Cross Prayer Fellowship. And I would like to tell that yesterday I spoke to one person for whom I asked prayer, Asunta Selvaraj.
She has one leg which is polio attacked, but her other leg, unfortunately, in the dark when she was climbing down the stairs, she fell down and her ankle was cracked in 3 places. And by God's grace, the surgery is over. And she told me, Beulah, please tell the Holy Cross Prayer Fellowship that their prayers covered me totally. I could feel God's presence. So when we join together and pray for others, God hears our prayers. And my cousin, Kamala Davidson, about whom I had given her for her UTI, she told me last week that her UTI is completely gone. She does have a few more problems, but she said, my UTI is gone. Tell them, Beulah. So we thank God. There are so many prayer requests which I can thank God for. And so it is entirely God's love and His Holy Spirit that helps us to continue in helping and serving one another, serving in God's kingdom, and shining God's light to others. I tell even not only my Christian friends, I even request even for a Muslim friend, for my Hindu friends also. And I tell everybody about the love of God, about how my college does this. I'm so happy. And because it is a witness to the power of God. And that light shines when we tell it to others. So I thank God for this Holy Cross Prayer Fellowship. And I thank God for giving me this chance to join this group and pray with this group, share my messages also with this group. And my prayer is that God will keep on blessing this. And as Psalm 90 verse 17 says, and let the beauty of the Lord our God be upon us and establish the work of our hands. And yes, the work of our hands, establish thou it. So my prayer is, dear God, bless our Holy Cross Prayer Fellowship. Bless all the members in the fellowship. Bless everyone who takes active part in it, especially those who prepare for this prayer fellowship, those who speak, those who sing, those who give the inputs, the technical support. We thank you for each and every one of them, Lord. And thank you for giving me a small part in this group also. We praise your holy name, O Lord, because you are great, you are marvelous, you are wonderful, and you are the only God who loves us, that you sent your Son to die on the cross for us. And we have eternal life because of that. And we want this light to shine throughout the world, O Lord. We praise you, we thank you. In the precious name of our Lord and Savior, Jesus Christ. Amen. கிருபையும் இரக்கமும் உள்ள எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான நாளை தந்த கிருபைக்காய் நன்றியோடும் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. 2-3 பேர் எங்கே என் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருப்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. இதோ இந்த ஆண்டவரே, சிறு கூட்டத்தின் மத்தியில நீர் பிரசன்னமா இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே, எங்கள் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு பதில் கொடுக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நேரத்துல கூட ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் ஒருமனதோடு உம்முடைய சமூகத்துக்கு வந்து இந்திய தேசத்தை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அருமையான தேசத்திற்காக முதலாவது நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்க தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் உங்க அன்பின் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மெய்யாகவே ஜனங்களை சிநேகிக்கிறவரே என்று நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஆண்டவரே நீர் அன்பு செய்து ஆண்டவரே அவர்களுக்காக நீர் வந்து ஜீவனையே கொடுத்திருக்கிறீரப்பா. ஒவ்வொரு ஜனங்களையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எத்தனையோ பேர் ஆண்டவரே துயரத்துல, கஷ்டத்துல, ஆண்டவரே மன போராட்டத்துல, தற்கொலை எண்ணத்துல இப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனை ஜனங்கள் ஆண்டவரே, அவர்கள் எல்லாரையும் நீங்க மீட்டெடுக்கும்படிக்கு, அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படிக்கு எங்க இந்திய தேசத்தின் மக்களை நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. எத்தனையோ ஆண்டவரை எளியவர்கள், திக்கற்றவர்கள், விதவைகள், அனாதைகள் எங்கள் தேசத்துல இருக்கிறாங்கப்பா. அவங்க எல்லாருக்கும் நீரே அடைக்கலமும் கோட்டையுமா இருந்து அவர்களை பாதுகாத்து வழிநடத்தும்படிக்கு நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க இந்திய தேசத்தை ஆளுகிற ஒவ்வொரு தலைவர்களையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு மாநிலத்தின் முதலமைச்சர்களையும் உங்க கரத்துல கொடுக்கிறோம் அப்பா. அவர்களுக்கு கீழாக இருக்கிற எல்லா அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்க கரத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே அப்பா அதிகாரத்தை உண்டு பண்ணி இருக்கிற தேவன் ஆண்டவரே. ராஜாக்களுக்கு எல்லாம் ஆண்டவர் நீரப்பா. ஒவ்வொரு தலைவர்களையும் தேவன் நீர் ஆசீர்வதித்து ஜனங்களுக்கு பல நல்ல திட்டங்களை செயல்படுத்துகிறவர்களாய்
அவர்களுக்கு ஞானத்தை, அறிவை, புத்தியை தாங்கப்பா. ஆலோசனையில் ஆச்சரியமானவர் என்று நாங்க வேதத்துல படிக்கிறோம். அப்படியாக நல்ல ஆலோசனைகளை ஒவ்வொரு தலைவர்களுக்கும் நீங்க கொடுத்து ஜனங்களை சரியான வழியில நடத்த தேவையான எல்லா வழிவாசல்களையும் நீங்க திறந்து தரும்படிக்கு நாங்க செபிக்கிறோம். எல்லா ஒத்தாசைகளும் அவர்களுக்கு செய்து தரும்படிக்கு நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எத்தனையோ ஆண்டவரே ஜனங்கள் ஆண்டவரே தேவைகளோடு இருக்கிறாங்கப்பா. அவர்கள் தேவைகளை அறிந்து செயல்பட ஒவ்வொரு தலைவர்களையும் நீர் அதற்கு ஏற்றாறு போல ஞானத்தை தந்து வழி நடத்துவீராக. எங்க தேசத்திலே காணப்படுகிற இந்த போதை வஸ்துக்கள் இன்னும் ஆண்டவரே எதெல்லாம் ஆண்டவரே அப்பா தீமையான காரியங்கள் இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் கண்டு ஆண்டவரே எங்க தேசத்திலிருந்து அதை முற்றிலுமாய் ஒழிக்கத்தக்கதாய் தலைவர்கள் பல நல்ல திட்டங்களை கொண்டு வர நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்க தேசத்தையும் ஆண்டவரே எங்க தமிழ்நாட்டையும் உங்க கரத்துல கொடுக்கிறோம். தேவன் தாமே பரலோகத்திலே உங்களுடைய சித்தம் செய்யப்படுவது போல எங்க தேசத்திலே எங்க தமிழ்நாட்டிலே உங்களுடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று சொல்லி நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு ஊழியர்களையும் உங்க கரத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலையாக மாற்றுகிற தேவன் நீரப்பா. ஊழியக்காரர்களை வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க. உங்க நாமத்தை அறிவிக்கும் பொழுது ஆண்டவரே அநேக அற்புதங்களை, அதிசயங்களை ஆண்டவரே ஜனங்களுக்கு நீர் செய்தப்பா. நீர் ஆண்டவரை உண்மை வெளிப்படுத்தும்படிக்கு உங்களுடைய சித்தம் அவர்களை கொண்டு நிறைவேறும்படிக்கு நாங்க ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை பாதுகாத்து வழிநடத்துவீராக தகப்பனே. எங்க தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கு நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே. வாலிப பிரயாயத்துல உன்னை படைத்தவரை நினை என்று சொல்லி இருக்கிற வேத வார்த்தைக்கு ஏற்றார் போல ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே தங்களுடைய வாலிப வயதுல இசப்பா ஆண்டவரே தீமையான நண்பர்களோடு சேர்ந்து பல தீமையான காரியங்களை கற்றுக்கொண்டு அப்பா மனப்போக்கிலே வழிமுறைப்படி ஆண்டவரே தன்னுடைய பெற்றோர்கள் இப்படியாக கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்கன்றத உணர்ந்து ஆண்டவரை பிள்ளைகள் படிக்கிறதுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிற குறிப்பாக அந்த போதை வஸ்துகளுக்கு அநேக வாலிப பிள்ளைகள் அடிமையாக இருக்கிறாங்கப்பா. அந்த பிள்ளைகள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அப்பா அவர்களுக்கு விடுதலை உண்டாகும்படிக்கு நாங்க செபிக்கிறோம். அந்த பிள்ளைகள் எல்லாரையும் நீங்க மீட்டெடுக்கும்படிக்கு நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் மேல் இருக்கிற அடிமைத்தனத்தின் நுகங்கள் மறையட்டும், மாறட்டும் என்று சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல சோசியல் மீடியாவுல இன்னும் ஆண்டவரே பல ஆண்டவரே நடிகர்களுக்கு பின்னாக ஓடிக்கொண்டிருக்கிற ஆண்டவரை இன்னும் நிறைய தீமையான காரியங்களில் ஆண்டவரை மாட்டிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளை நீங்க மீட்டெடுங்கப்பா. அப்பா அந்த அடிமைத்தனத்தின் நுகங்கள் முறிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா அந்த போதை வஸ்துகளிலிருந்து பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நன்கு படிக்கிறதற்கு தேவையான ஞானத்தை கொடுங்கப்பா. ஒரு நல்ல தோழனாய் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளோடு கூட இருந்தவர்களை வழி நடத்தும்படிக்கு நாங்க ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் எதுலையாவது சிக்கி ஆண்டவரே இனி வாழ முடியாது என்று சொல்லி ஆண்டவரே தற்கொலை எண்ணத்தோடு எத்தனையோ வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்கப்பா. அந்த பிள்ளைகள் எல்லாரையும் நீங்க மீட்டெடுத்து அந்த பாவ காரியத்திலிருந்து வெளிவர நீங்க உதவி செய்து பிள்ளைகளை நீங்க புது சிருஷ்டியாய் மாற்றும்படிக்கு நாங்க ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்க ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதற்காய் நன்றி அப்பா. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக ஆண்டவரே பள்ளி கல்லூரி செல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக ஆண்டவரே சிறுவர் சிறுமியர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் இன்னைக்கு நிறைய ஆன்லைன் கேம்ஸ்ல அடிமைப்பட்டு இருக்கிறாங்கப்பா. குட்டி பிள்ளைகளை அதிலிருந்து நீங்க மீட்டெடுங்கப்பா. பிள்ளைகள் அதிகமாய் ஆண்டவரே கடத்துறாங்க தகப்பனே. இந்த காரியங்கள் எல்லாம் எங்க தேசத்துல மாறட்டும் ஏசப்பா. ஆண்டவரே அநேக அந்த பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது ஆண்டவரே. இதிலிருந்து பிள்ளைகளை நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படிக்கு நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே. தீமையான எந்த ஒரு பர்சனும் பிள்ளைகளை தொடாதபடிக்கு நீங்க வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அரணம் கோட்டையுமா இருங்கப்பா ஆண்டவரே. பிள்ளைகளை யாரும் தவறான எண்ணத்தோடு நெருங்கி வராதபடிக்கு ஆண்டவரே உமது ரத்த கோட்டைக்குள்ளாக வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஸ்கூலுக்கு போகிறப்ப வருகிறப்ப மற்ற எந்த காரியத்திற்கு வெளியில போனாலும் உமது தூதர்களுக்கு கட்டளை கொடுத்து பிள்ளைகளை நீங்க பாதுகாத்து வழி நடத்தும்படிக்கு நாங்க ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. சிறு வயதிலிருந்தே சாமுவேலை போல ஆண்டவரை கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாய் வளரட்டும் என்று சொல்லி நாங்க ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. அதற்காக ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம். பிள்ளைகள் அப்படியாக நீங்க ஆண்டவரே கீழ்ப்படிந்து ஞானத்திலும் வளர்த்தியிலும் மனுஷர் தயவிலும் தேவ கிருபையிலும் பிள்ளைகள் பெருகி வளரும்படிக்கு நீங்க உதவி செய்ய போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. அதே போல
தகப்பனே. ஒவ்வொரு குடும்பங்களையும் உங்க கரத்துல நாங்க ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு அநேக குடும்பங்கள்ல பிரிவினைகள் காணப்படுது ஆண்டவரே. கணவன் மனைவிக்கு இடையே ஆண்டவரே அநேக பிரச்சனைகள் அப்பா, கருத்து வேறுபாடுகள், இதை நிமித்தமாக எத்தனையோ பேர் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காங்க ஆண்டவரே. அநேக குடும்பங்கள்ல கடன் பிரச்சனைகள் இருக்கிறது தகப்பனே. அநேக குடும்பங்கள்ல ஆண்டவரே வியாதியோடு இருக்கிறாங்க தகப்பனே. குழந்தை இல்லாம இருக்கிறாங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட குடும்பத்துல ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு தேவன் தாமே அப்பா ஆண்டவரே அப்பா மலடி சந்தோஷமான பிள்ளை தாய்ச்சி ஆக்குகிற தேவன் நீர் அல்லவோ. அப்படியாக ஆண்டவரை குழந்தை இல்லாத இருக்கிற தம்பதியினருக்கு குழந்தைகளை தந்து நீர் ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே. கடன் பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகள் அதிலிருந்து வெளிவர நீங்க உதவி செய்து அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதித்து அவர்கள் தொழிலிலே ஒரு நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தி இந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாறும்படிக்கு நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே இந்த கருத்து வேறுபாடு நிமித்தமாக டைவர்ஸ் அப்ளை பண்ணி இருக்கிற கணவன் மனைவி இருவரும் தகப்பனே தங்களுடைய மனதில் ஆண்டவரே அப்பா இந்த கருத்து வேறுபாடு நீங்கி ஆண்டவரே அப்பா இருவரும் ஒன்றிணைந்து தகப்பனே அப்பா இந்த டைவர்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணி ஆண்டவரே பிரிந்த குடும்பங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இணையும்படிக்கு நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பங்களிலே காணப்படுகிற இன்னும் அநேக ஆண்டவரை பிசாசு கொண்டு வருகிற தீமையான எல்லா காரியங்களுக்கும் குடும்பங்களை விலக்கி நீர் உண்டாக்கி உருவாக்கி வைத்திருக்கிற குடும்பம் ஆண்டவரே. மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை உண்டாக்கின தேவன் நீங்கப்பா. குடும்பத்தார முழுவதுமாய் உங்க கரத்துல கொடுக்கிற குடும்பங்களிலே சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, ஆசீர்வாதம் நீர் கொடுக்கும்படிக்கு நாங்க செபிக்கிறோம். ஆவியானவர் தாமே நீர் ஆளுகை செய்வீராக ஒவ்வொரு குடும்பத்தையும். அப்படியே நீங்க குடும்பத்தை வழிநடத்த போவதற்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா தகப்பனே குடும்பத்துல இருக்கிற எல்லா தீமைகளும் இயேசுவின் நாமத்துல விலகி ஆண்டவரே சந்தோஷமும் சமாதானமும் நிறைவாய் அவர்களுக்கு கிடைத்து அவர்கள் எப்போதும் உம்மை துதிக்கும்படிக்கு செய்யுங்க ஆண்டவரே. அப்படி செய்வதற்காய் நாங்கள் நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறோம் அப்பா. கடைசியாக ஆண்டவரே உடைய சமூகத்துல ஆண்டவரே இந்த ஹோலி கிராஸ் ஃபெல்லோஷிப்பையும் ஹோலி கிராஸ் கல்லூரி ஒப்பு கொடுத்து நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கொடுத்த இந்த ஃபெல்லோஷிப்புக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை நீங்க கேட்டு அவர்களுக்கு பதில் கொடுத்து அவர்களை சாட்சியா இந்த ஃபெல்லோஷிப் நிமித்தமாக நீங்க நிறுத்தி இருக்கிறீங்கப்பா. எத்தனையோ பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு இருக்கிறீங்க. எத்தனையோ பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்திருக்கிறீங்க. வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறீங்க. நன்றி ஏசப்பா. அதே போல தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஃபெல்லோஷிப்பை நீங்க ஆசீர்வதித்து இன்னும் அநேக பிள்ளைகள் இந்த ஃபெல்லோஷிப்ல இணைந்து ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உமது நாமத்தை துதிக்கும்படி நீர் அவர்கள் வாழ்க்கையில அற்புதங்களை அதிசயங்களை செய்யும்படிக்கு நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அதிகமான வளர்ச்சி இந்த ஃபெல்லோஷிப்புக்கு கொடுங்கப்பா. இன்னும் அநேகர் இதன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று சொல்லி நாங்க செபிக்கிறோம். அதே போல நீங்க கொடுத்திருக்கிற ஹோலி கிராஸ் கல்லூரிக்காய் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அதை நடத்துகிறதான ஒவ்வொரு சிஸ்டர்ஸையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தேவன் தாமே அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் பலனையும் நீங்க தருவீராகப்பா. நல்ல ஞானத்தை கொடுத்து வழி நடத்துவீராக. ஆலோசனை தந்து போதிப்பீராக தகப்பனே. பிள்ளைகளை சரியான வழியில நடத்த தேவையான ஞானத்தை நீங்க கொடுத்த ஆண்டவரே அப்பா. ஒவ்வொரு சிஸ்டர்ஸையும் ஒவ்வொரு டீச்சர்ஸையும் நீங்க ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க அன்பின் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல டிசிப்ளினை கற்றுக்கொண்டு ஆண்டவரே பிள்ளைகள் அந்த கல்லூரியை விட்டு வெளிவரும் பொழுது ஆண்டவரே நல்ல வேலையோடு ஆண்டவரே நல்ல படிப்பு திறனோடு ஆண்டவரே நல்ல ஒழுக்கத்தோடு பிள்ளைகள் வெளிவர நீங்க உதவி செய்யும்படிக்கு நாங்க ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. கல்லூரியினுடைய மிஷன் எல்லாம் நிறைவேறட்டும்பா. பிள்ளைகள் அப்படியாக தகப்பனை சரியான வழியில நீங்க பிள்ளைகளை நடத்தும்படிக்கு நாங்க செபிக்கிறோம். ஒரு பிள்ளை கூட வழிமாறி போய் விடாதபடி படிக்கிற அத்தனை பிள்ளைகளும் ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை காண நீங்க உதவி செய்யும்படிக்கு நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எல்லா டீச்சிங் நான் டீச்சிங் ஸ்டாஃபையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாருக்கும் ஆண்டவரே நீங்க பலன் தந்து ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் வழி நடத்தும்படிக்கு தகப்பனே உங்க அன்பின் கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே. இவ்வளவு நேரம் எங்க ஜெபத்தை நீங்க கேட்டிருக்கீங்கப்பா. நிச்சயமாகவே ஆண்டவரே எங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் நீங்க பதில் கொடுப்பீங்க. அன்றையும் நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள் என்று நீங்க சொல்லி இருக்கிற வார்த்தையின்படியாக நாங்க கேட்ட ஒவ்வொரு ஜெப விண்ணப்பத்திற்கும் நீங்க பதில் தந்துட்டீங்கன்னு சொல்லி நாங்க உமக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரே எல்லாவற்றையும் உங்க பாதப்படியில ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் செபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.
ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு கொடான கோடி நன்றி ஸ்தோத்திரம். இன்று இந்த 6ஆம் ஆண்டு நம் ஹோலி கிராஸ் பிரே ஃபெலோஷிப் உடைய நிகழ்வினை இந்த ஜூலை மாதத்தின் 2ஆம் சனிக்கிழமை நாம் எல்லோரும் கூடி ஆண்டவரை ஆராதித்து மகிழ்ந்தோம். இந்த ஹோலி கிராஸ் பிரே ஃபெலோஷிப்காக உதவி செய்கிற அநேக உள்ளங்கள் இதற்கு உண்டு. நிறைவான மனதோடு மிஸ் ஏஞ்சல் ரவீந்திரன் தொடர்ந்து அந்த ரெக்கார்டிங், அவங்களுடைய ஜூம் ஸ்பேஸ் அதெல்லாம் கொடுத்து ஆண்டவருடைய காரியத்தை எவ்வளவு முக்கியமா முதல்ல ஆண்டவரை தேடணும் அப்படிங்கிறத அநேக பிள்ளைகளுக்கு சொல்லுவதற்கு எடுத்துக்காட்டாக மேம் எடுக்கிற முயற்சிகளுக்காக ஆண்டவர் அவங்களை நிறைவா ஆசிர்வதிக்கணும், உங்க குடும்பத்தை ஆசிர்வதிக்கணும். தொடர்ந்து நமக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் செய்து உதவுகிற ஜாக்லின், அவங்களுடைய 2 பசங்க, அவங்களோட சன்ஸ், மோரோவர் பாலின் ஃப்ரம் ஹோலி கிராஸ் காலேஜ், அவங்களோட வேலையின் பலுவின் மத்தியிலும் மற்ற பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் இருந்தாலும் தொடர்ந்து இது ஆண்டவருடைய காரியம், இதை நன்மையாய் நம்ம நடத்தணும். வருகிற ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய வார்த்தையினால பயன் பெறணும், பலன் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோலி கிராஸ் ஃபெலோஷிப் தொடர்ந்து 6 ஆண்டுகளாக நன்மையாய் நடத்தி வருகிற இறைவனுக்கும் மேலாக நமக்கு ஹெல்ப் பண்ற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் நாம் நன்றி சொல்றோம். ஒவ்வொரு மாதத்திலையும் இந்த 2ஆம் சனிக்கிழமை 5 மணி முதல் 6:30 மணி வரைக்கும் ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஃபார் பிரேஸ் அண்ட் வர்ஷிப், ஆண்டவரை பாடி துதிக்க, அப்புறம் ஆண்டவருடைய வார்த்தைகளை ஒரு மெசேஜா ஷேர் பண்ணி, ஒரு சின்ன மெசேஜா அதை ஷேர் பண்ணி கடைசியில ஆண்டவர் ஒரு பிரேயரோட, ஒரு இன்டர்செசரி பிரேயரோட முடிக்க, இப்படி ஒரு 3 நபர்கள் ஒவ்வொரு மாதமும் அந்த 2ஆம் சனிக்கிழமை அவங்களை கேர்ஃபுல்லா ஆண்டவருடைய ஆவியானவர் ஆளுகை செய்யறனால ஏஞ்சல் மேம் அதை கரெக்டா தேர்ந்தெடுத்து நல்ல ஒரு ஆழமான ஆன்மீக வார்த்தைகளை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கும்படியாக. இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, இட் இஸ் பீன் ரெக்கார்டட். ஸோ அந்த ரெக்கார்டட் மெசேஜஸ் யூடியூப்ல கண்டினியூஸா மேம் ஷேர் பண்றதுனால அப்ப நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியலனாலும் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, நம்முடைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, நம்ம யூத்துக்கு, மற்றவர்களுக்கு அனுப்பி வைக்கும்படியாகவும். ஸோ இந்த சோசியல் மீடியா எப்படி ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதில் ஒரு பங்கு வகிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக ஆண்டவர் இதை நடத்தி வருகிறார். ஆண்டவருக்கு கொடான கோடி நன்றி ஸ்தோத்திரம். இதுல சிறப்பா ஒரு நபரை நம்ம பாராட்டணும் அப்படின்னா, ஹானா மேம், மேத்தமேட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்டா இருந்து ரிட்டையர் ஆன டாக்டர் ஹானா தொடர்ந்து எனக்கு தெரிஞ்சு இந்த பிரேயர் ஃபெலோஷிப் இன்ஸ்டிடியூட் ஆன நாள் முதலாக ஒவ்வொரு மாதமும் அந்த 2ஆம் சனிக்கிழமை ஆண்டவருடைய காரியத்திற்கு முதன்மையாய் அதை கருதி அவங்க ஃபர்ஸ்ட் அவங்கதான் எப்பவுமே கனெக்ட் ஆவாங்க. ஸோ ஹானா மேமுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் நிறைவாய் ஆசிர்வதிக்கணும். ஸோ இணைந்திருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவருடைய மகிமையும் மாட்சிமையும் நம்மை வழி நடத்தணும். ஆண்டவருடைய அற்புத கரம் தொடர்ந்து இந்த ஹோலி கிராஸ் பிரே ஃபெலோஷிப்பை வழி நடத்தணும். இதற்காக உதவுகிற நல்ல உள்ளங்களை ஆண்டவர் இன்னும் நிறைவாய் ஆசிர்வதிக்கணும். அநேக உள்ளங்கள் இது வழி இந்த ஹோலி கிராஸ் பிரே ஃபெலோஷிப் வழியாக கட்டி எழுப்பப்படணும், தொடப்பட்டு ஆண்டவரை இன்னும் நெருங்க கிட்டி சேரணும். ஒவ்வொரு மெசேஜும் அது பயனுள்ளதாக, ஆண்டவருடைய வார்த்தை அநேக மக்களுக்குள்ளே கிரியை செய்யணும். இந்த ஹோலி கிராஸ் பிரே ஃபெலோஷிப்ல இருந்து எடுக்கப்படுகிற ஒவ்வொரு முயற்சியும் ஆசீர்வாதமாய் மாறி அதை கேட்டு பயன்பெறுகிறவர்கள் அநேக ஆத்துமாக்கள் ஆதாயமாக்கப்படணும். நாம் மட்டுமல்ல, நம் வீட்டார் மட்டுமல்ல, நம்மை சேர்ந்த அனைவரும் ஆண்டவரை முழுமையாக சேவிக்க இந்த ஹோலி கிராஸ் பிரே ஃபெலோஷிப் வழியாக இணைந்து இந்த அன்பின் ஐக்கியத்துல, இந்த உறவின் ஜெபத்தின் அடிப்படையில நாம் எல்லோரும் இணைந்து இன்னும் அநேக ஆண்டுகள் இந்த ஹோலி கிராஸ் பிரே ஃபெலோஷிப் என்னும் இந்த முயற்சியின் வழியாக, சோசியல் மீடியா வழியாக அநேக வீடுகளுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் சென்றடைய, அநேக உள்ளங்களிலே ஊடுருவி பாய்ந்து ஒரு நல்ல மனமாற்றத்தை உண்டாக்கி ஆண்டவரை இன்னும் நெருங்க கிட்டி சேர வாழ்த்துகிறேன். இந்த நல்ல வாய்ப்பை தந்த எங்களோட ஏஞ்சல் மேம்க்கு, தொடர்ந்து இதற்கு உதவி செய்கிற புஷ்பராணி மேம், டாக்டர் கிறிஸ்டின் கோம்ஸ் மேம், இவாஞ்சலின் மேம், எல்லாருக்கும் நன்றி செலுத்துறேன். ஆண்டவருக்கே மகிமை. இந்த ஹோலி கிராஸ் பிரே ஃபெலோஷிப்ல இணைந்து இருக்கிற எல்லா உள்ளங்களுக்கும் அன்பின் உறவின் வாழ்த்தை தெரிவித்து ஆண்டவர்ல இன்னும் நம்ம நெருங்கி கிட்டி சேருவோம். இந்த அன்பின் உறவுல இன்னும் வளர்ந்து
தேவனுடைய அதிமிகு மகிமைக்காக நம்முடைய எல்லாவற்றையும் we shall do only for the greater glory of God. Thank you. And God bless all of us until we meet again.